அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி பெருமான் அப்படிங்கிறவர் சிவபெருமானினுடைய வாகனமாக விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் நந்திக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரே கோவில் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் திருமண தடை நீக்கக்கூடிய திருமழிபாடி வைத்தியநாதர் கோவிலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் தடை விலக விரதம், பரிகார ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கு. ஆனால் அப்படி உடலை வருத்தி சிரமம் ஏதும் படாமல் கோவிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாலே திருமணம் விரைவில் கைகூடி வரக்கூடிய திருத்தலம் தான் திருமழைப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நந்திக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரே சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவாலயத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தல பெருமையும் வரலாறும் இருக்குங்க. அந்தந்த கோயில்களில் வெவ்வேறு அவதாரங்களில் வித்தியாசமான பெயர்களில் கடவுள்கள் அருள் பாலித்தும் வராங்க. அத்தனை பேரையும் மக்கள் எவ்வித பாகுபாடும் இன்றியும் வழிபட்டும் வந்துட்டுருக்காங்க. காரணம் இறை நம்பிக்கை மட்டும்தான். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் வளமான வாழ்க்கைக்கும் கடவுள் தீர்வு கொடுக்கிறாரோ இல்லையோ, எதிர்கொண்டு முன்னேறும் நம்பிக்கையை வழங்குகிறார் அப்படிங்கிறது பலரின் கருத்தாகவும் இருக்கிறது. அப்படியான நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் திருமழைப்பாடி அப்படின்ற ஊரில் அருள் பாலித்து வரக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானின் தேவார பாடல் பாடப்பெற்று 274 திருத்தலங்கள் இந்த கோயிலானது 54வது இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் நடை தினமும் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மாலையில் 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். திருவையாறு பகுதியில் சிலாத முனிவர் அப்படிங்கிறவர் வசித்து வந்திருக்கிறார். இவர் குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவமும் புரிந்திருக்கார். அப்போது அவர் முன் தோன்றி ஒரு அசுரரி ஒளியாக தோன்றிய சிவபெருமான் புத்திர கமேஷி யாகம் செய்தான். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும், நீ யாகம் செய்யும் நிலத்தை உழும்போது அதில் இருந்து ஒரு வெட்டி கிடைக்கும், அதில் குழந்தையை எடுத்து வளர்த்து வளருங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை 16 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழும் அப்படின்னும் அந்த குரல் தெரிவித்திருக்கு. அதன்படி 4 தோள்கள் 3 கண்கள் சந்திரனை அணிந்த முடியுடன் ஒரு குழந்தை பெட்டிக்குள் இருப்பதை கண்டு முனிவர் மகிழ்ந்தார். பெட்டிக்குள் அதனை வைத்து மூடி மீண்டும் பிறந்தபோது பழைய அடையாளங்கள் மறைந்து மனித உறவு கொண்ட குழந்தையாக மாறியிருக்கிறது. தங்களுக்கு ஜபேசர் என பெயரிட்டார். குழந்தைக்கு 14 வயது ஆனபோது இன்னும் 2 ஆண்டுகள் தான் குழந்தை உயிருடன் இருக்கும் என்பதை நினைத்த முனிவர் மிகவும் வருத்தப்பட்டார். இதனை அறிந்த ஜபேசர் திருவையாற்றில் இருக்கக்கூடிய ஐயரி தீர்த்த குளத்தில் ஒன்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார். நீருக்குள் நின்று தவம் செய்தால் நீர்வாழ் உயிரினங்களால் இவர் கொஞ்சமாக உண்ணவும் பட்டார். ஆனாலும் தவத்தை கைவிடாததால் அதனை மெச்சிய சிவபெருமான் ஜபேசரை குணப்படுத்தி பூரண ஆயுளையும் கொடுத்தார். இதனை அடுத்து திருமழைப்பாடியில் ஜபேசருக்கும் சுயசாம்பிகை அப்படின்ற பெண்மணிக்கும் திருமணமும் நடந்திருக்கு. திருமணத்திற்கு பின் ஜபேசர் மீண்டும் சிவனை நோக்கி தவம் புரிந்தார். அதன்படி கைலாயத்தின் முதல் வாயில் காவல் உரிமை, சிவகணங்களின் தலைமை பதவி, நந்தி தேவர் என்ற பெயர் ஆகியவற்றையும் பெற்றார். இந்த கோயிலில் காட்சி கொடுக்கும் வைத்தியநாத சுவாமி சுயம்புவாக தோன்றியவர். இங்கு அம்மனாக சுந்தராம்பிகை மற்றும் பாலாம்பிகை ஆகியோர் அருள் பாலிக்கிறாங்க. நந்தி தேவருக்கு திருமணம் நடந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால வெகு விமர்சையாக பார்க்கவும் படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில்
புனர்பூச நட்சத்திரத்தில் நந்தி பெருமானுக்கு திருமணமும் நடைபெறுது. நந்தியின் திருமணத்தை பார்த்தா முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்ற பழமொழி அடிப்படையில் ஏராளமான திருமணமாகாத திருமண தடையில் இருக்கக்கூடிய இளம் வயதினர் பங்கேற்று வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் ஆன சோமாஸ்கந்தர் இந்த கோயிலில் தனி சன்னதியில் அருளாசி வழங்குகிறார். இங்கு இருக்கக்கூடிய பிரம்மன் சன்னதிக்கு எதிரே 4 வேதங்களும் 4 நந்திகளாக காட்சி கொடுக்குது. மேலும் தட்சிணாமூர்த்திகள், காத்தியாயினி அம்மன் ஆகியோரும் இருக்காங்க. இந்த கோயிலில் கடுமையான உடல்நல பாதிப்பால் பாதிக்கப்பட்டவங்க இங்கிருக்கும் தீர்த்தத்தில் புனித நீராடி வைத்தியநாத சுவாமியை அபிஷேகம் செய்து வழிபட்டா பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு இருக்கக்கூடிய ஜூலருக்கு புழுங்கல் அரிசியால் ரசம் சாதம் படைத்து வழிபடுறாங்க. இக்கோயிலில் சிவனுக்குரிய அத்தனை விசேஷ தினங்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நேரில் சென்று வழிபட்டு நீங்களும் பலன் பெறலாம். அதே போல் இந்த திருத்தலம் அப்படிங்கிறது எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் உப தெய்வங்களுக்கு தான் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். ஆனால் திருமழைப்பாடியில் மட்டும்தான் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவருக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுது. ஆண்டுதோறும் பெரிய விழாவாக எடுத்து நந்தி திருக்கல்யாணம் நடத்தப்படுது. அதுவும் சிவபெருமானே இந்த தலத்திற்கு எழுந்தருளி இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகமும் இன்றளவும் நிலவி வருகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கோவில்களில் மூலவர் உப தெய்வங்களுக்கு அப்படிங்கிறது கல்யாணம் நடைபெறும். ஆனால் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரே திருத்தலமாக விளங்கக்கூடிய வகையில் இத்தலம் விளங்குகிறது. இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் திருமழைப்பாடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திர தினத்தில் நந்தி திருமண விழா கோலாகலமாகவே நடைபெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நந்தி திருமண விழாவில் கலந்து கொண்டா திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கப்பெறுகிறது. திருவையாறு அருகே அனந்தபுரம் அப்படின்ற ஊரில் வசித்து வந்த ஒரு முனிவருக்கு பிறந்தவர் தான் இவர் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா நந்தி தேவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த ஈசன் திருமழைப்பாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயாரப்பரே நந்தி தேவருக்கும் வியாகரபாத முனிவரின் மகளான சுயாசாம்பிகைக்கும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணம் நடத்தி வைக்கிறார். தற்போது வரைக்கும் அந்தனர் குறிச்சியில் நந்தி தேவர் பிறப்பு விழாவும் திருமழைப்பாடியில் நந்தி தேவர் திருமண விழாவும் வெகு விமர்சையா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னும் சொல்லலாம். சிவபெருமானி சிலாத முனிவரின் மகனாக நந்தி தேவருக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்ததாக சொல்லப்படுது. இதனை குறிப்பிடும் விதமாகவே ஆண்டுதோறும் இந்த தலத்தில் நந்தி திருமணமும் நடைபெறுது. இந்த நந்தி திருமணத்தில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்க திருவையாற்றில் இருந்து ஐயாரப்பர் இங்கு எழுந்தருளுவார். அதே போல திருவையாற்றில் நடைபெறும் சப்தஸ்தான விழாவின் போது இங்கிருந்து நந்தி தேவர் புறப்பட்டு செல்லும் வைபவமும் நடைபெறுவது தனிச்சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். சிவனடியார்களுக்கு மிகவும் பிரியமான பொன்னார் மேனியனே என்ற பதிகத்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது இந்த தலத்துல தான். இந்த தல இறைவனை போற்றியே இந்த தேவார பாடலை இயற்றினாங்க. திருஞான சம்பந்தரும் இந்த தல இறைவனை பாடியும் இருக்காரு. நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் என்ற சொல் வழக்கு உருவான தலம் திருமழைப்பாடி அப்படின்னும் சொல்லலாம். திருமழைப்பாடி திருத்தலத்தில் சிவபெருமான் வைத்தியநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் போற்றப்படுகிறார். தாயார் சுந்தராம்பிகை காவேரியின் வடகரையில் அமைந்த சோழ நாட்டு சிவதலங்களில் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய வெண்கலத்தால் ஆன திருவள்ளுவர் சிலை ஒன்று இருக்கிறது. இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 750 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நந்தி தேவர் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் காணப்படுவது மற்றொரு தனி சிறப்பு அப்படின்னும் சொல்லலாம். நந்தி தேவர் திருமண கோலத்தில் மனைவியுடன் காட்சி தரும்
திருக்கோலத்தையும் இந்த ஆலயத்தில் நம்மளால காண முடியுங்க. வியூவர்ஸ், வாய்ப்பு இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தித்து வழிபட்டு வாருங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் விலகும். அதே மாதிரி திருமண தடை முற்றிலுமாக விலகி தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து வித தடைகளும் நீங்கி திருமணம் இனிதே மங்களகரமாக கைகூடுங்க.